சத்தியமாகத்தான் சொல்கிறேன், சத்தியத்தை தான் பேசுகிறேன். இப்படியெல்லாம் சொல்லிக்கொள்வது சகஜமாகிவிட்டது. சத்தியம் என்றால் அது நிஜமாகவே சாத்தியமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அசத்தியமான ஒன்றை சத்தியம் என்று சொல்கிறோம் என்றால் அது நமக்கு நாமே செய்து கொள்கிற அவஸ்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பொய்யான ஒன்றை சத்தியம் என்று சொல்கிற போது அது பொய் என்று மனசுக்கு தெரியும். மனசுக்கு எதிர்மறையாக வாக்கு வெளிப்படுகிறது என்பது தெரிந்ததும் அந்த வாக்கில் இருந்து மனஸ் ஒதுங்கி கொண்டுவிடும். இப்படியே சொல்ல சொல்ல நம்முடைய எல்லா செயல்களில் இருந்தும் மனஸ் விலகி கொள்ள ஆரம்பித்துவிடும். மனஸ் ஒன்றாமல் செய்யக்கூடிய எதுவும் சரியாக இருக்காது. அதனாலே சத்தியத்தை பேசுகிறவர் வாக்கு மனம் இரண்டும் ஒன்றுபட்ட நிலையில் அதை பேச வேண்டும். அப்படி பேசுவதே சத்தியம். இப்படி சத்தியத்தை பேசுவதையும் மற்றவர்களுக்கு அதனால் சங்கடம் வராதபடிக்கு பேச வேண்டும். அப்படி இல்லை என்றால் மௌனமே சிறந்தது. இது மகா பெரியவா அருள்வாக்கு.